ஏதோ இவன் நல்ல நேரம் என் கையில விட்டு கட்ட கட்டிட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன்னா உங்களை சேர்த்து வச்சுதே நானு. நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன ஆகுது? சத்தியமா சொல்றேங்க, எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா? அன்னைக்கு என்ன சொன்னா? ஊருக்கே பூசுன்னா அப்புறம் கல்யாணம் ஆகலன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. முன்னைக்கு இப்ப பரவாயில்ல அண்ணே. ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டாரே, அதுவே போதண்ணே. ஒத்துக்கிட்டானா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னம்மா. ஒன்னும் பயப்படாத, அடிச்சதுல கபாலம் கலங்கிருக்கு, அதான் பெண்ணாத்தான். இது கரெக்ட். ஐயோ கபாலம். அங்கிள், உங்க சின்சியரிட்டியை பார்த்தா நீங்களே எனக்கு அப்பாவா இருக்கலாம்னு தோணுது. பாத்தியா பெத்த பிள்ளை எவ்வளவு நொந்து பேசுறான். அவன் எனக்கு பிறந்தவன் இல்லையே. அப்ப இவன் யாருக்கு பிறந்தான்னு சொல்றீங்க? இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது எனக்கு மரியாதை இல்ல. இதெல்லாம் பெட்ரூம்ல வச்சு தீர்த்துங்க. என்ன இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண ஆத்ம திருப்தி தான். இப்பவும் சொல்றேன், இந்த சுப்பிரமணி சொல்லக்கூடாத செய்ய மாட்டான். செய்யக்கூடாத செஞ்சுட்டே சுப்பிரமணி. ஏதோ செஞ்சல்ல. பாவக்காய், வாழைக்காய், கோவக்காய், தக்காளி. தக்காளி வேணுமா? தக்காளி இங்க வாப்பா. இங்க வந்துட்டியா? முருங்கக்கா இப்படி வாப்பா. அட நீ எங்க வந்துட்டியா? வியாபாரம் ஆன மாதிரிதான். முதல்ல அங்க கொடுத்துட்டு அப்ப உங்ககிட்ட வர. என்னம்மா? முதல்ல அவங்களை கொடுத்துட்டு வாப்பா. என்னங்கடா இது, கதை வேற மாதிரி போகுது. வேண்டாப்பா, முதல்ல அவங்க கிட்டே கொடுத்துரு. முதல்ல அங்க கொடுத்துருவாயா. என்னம்மா சொல்றீங்க? யோ, சொல்ல அதையே சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கொடுக்காம நீ போயிடுவியா? இத்த யார்கிட்ட சொல்லி நான் அடிச்சுக்கிட்டேன்? என்ன நீ அவங்க கிட்ட போய் அடிச்சுக்கிறேன் பேசிட்டு இருக்கா? பின்ன என்னம்மா, எது வேணுமோ வாங்கிட்டு ஆள விடாம உங்க பாட்டு பேசிக்கிட்டே என்ன? கைய நீட்டி யாருகிட்ட கைய நீட்டி நீ பேசுற? மரியாதையா பேசு. ஓ, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆயிட்டீங்களா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அம்மா, சந்தோஷம்னா 2 கிளாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஏற்றுக்கிட்டே வண்டி அம்போடு விட்டுருக்கலாம். முக்காபுல்லா சொக்காபுல்லா. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என் கூட வர்றதை விட உன் புருஷன் கூட தான் வரணும். ஐயோ என்னங்க, அது நீங்க தானே? ஆமா, இது மறந்துட்டேன். நான் தானே வீட்டுக்காரன். கரெக்ட். ஐயோ, எதான் மறக்கிறதுன்னு விவசாயே இல்ல. இது என் வீட்டுக்கார செருப்பாச்சே. உள்ளதா இருக்கீங்களா? வெளியில வாங்க பேசிக்கிறேன். யார் பேரு கர்ச்சனை? எங்க வீட்டுக்கார் பேருக்கே பண்ணிட்டுங்க. உங்க ஆத்துக்கார பேரு சொல்லக்கூடாதுங்க. நீங்களா சொல்லுங்க. அவங்க பேருக்கே பண்ணுங்க. அவங்க பேரையா சொல்லுங்க. அத நான் சொல்லக்கூடாது. சரி, சாமி பேருக்கே அடிச்சு பண்ணுறேன். என்ன தேடுறீங்க? இல்ல, இங்க எங்க வீட்டுக்கார செருப்பு இருந்துச்சு. இதுவா? ஐயோ, இது எங்க வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு. கல்யாணத்தப்ப நான் வாங்கி கொடுத்தது. ஒரே மாதிரி 2 செருப்பு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஒரே மாதிரி 2 புருஷன் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னங்க, எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாத்தியா, அவர் என் வீட்டுக்கார். அதனாலதான் ஓடி போயிட்டாரு. அப்போ ஒண்ணு செய்வோம். நீ ஒரு செருப்பு எடுத்துட்டு போ, நான் ஒரு செருப்பு எடுத்துட்டு போறேன். உன் வீட்டுக்காரர் தானே நீ நிரூபிச்சா உன் கையில இருக்க செருப்பால என்ன அடி. அதே மாதிரி உன் புருஷன் நீ நிரூபிச்சுட்ட, உன் கையில இருக்க செருப்புனால என்ன அடி. நீங்க 2 பேருமே அவர் பொண்டாட்டி தான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 பேருமே சேர்ந்து அவரை உதப்போம். நீங்க 2 பேருமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு அடிப்போம்.
வைக்க கூடாது. நல்ல வேளை நான் பார்த்தேன். இல்லனா அம்மா, எனக்கு சித்தி மட்டும் இல்லைன்னா நீங்க என்ன உயிரோட பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதா இருந்தாலும் கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் அடுக்கடுக்கா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கிற காலம்மா. புரியல? பொண்ண உன் சித்தி காப்பாத்தின மாதிரி என்ன இந்த ரமாதாமா காப்பாத்தினா. நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழப்போன என்ன இவதாமா காப்பாத்தினா. நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நம்ம ஒன்னா இருப்போம். நானும் அதாக்கா சொல்ல வந்தேன். இனிமே எந்த காரணத்தினாலையும் நம்ம பிரிய கூடாது. அத்தைங்களா, என்ன மறந்துடாதீங்க. அட என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? உன்னை மறந்துட முடியுமா? இதுக்கெல்லாம் காரணமே நீதானே. உனக்கு ஏதாவது செய்யணுமே. நீங்களா பார்த்து எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு சந்தோஷமா கொலம்பியாக்கு போயிருவேன். சாரி தம்பி, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இனிமே நீங்களும் இங்கே தங்கிடுங்க. ஆமா தம்பி. என்ன தெரியுமா, வீட்லயே இப்படி ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு உடம்பு டெஸ்ட் பண்ணிக்காம இருந்தா என்ன ஆகும்? முதல்ல உடம்பு காட்டுங்க அவர்கிட்ட. ஐயோ, இதுக்கு அதெல்லாம் வேணாங்க. ஒரு 3 நாளைக்கு சுக்காபி சாப்பிடுங்க. ராத்திரி படிக்கிறது முன்னாடி இஞ்சி மரப்பா போடுங்க. காலைல பொட்டுன்னு போயிடும். சரி தங்கச்சி, கொஞ்சம் சுக்கிடிமா. உடம்பே சரியில்லை. ஒழுங்கா படிடா. சொல்லி கொடுக்கறத புரிஞ்சிக்கவே மாட்டியா? அங்கே நில்லுங்க. உண்மையை சொல்லுங்க, இது யாரோட செருப்பு? என்ன கேள்வி இது? என் காலில் இருக்கு, இது ஏன் செருப்பு தான். நான் இதை கேட்கல. கீழே இருக்க ஒத்த செருப்பு இது யாரோடது? இது யாருடைய செருப்பாவும் இருக்காது. ஏன்னா இது ஒத்த செருப்பு. இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க ஒத்தி காலத்துல தான் தாலி கட்டினேன்னு. சத்தியத்தை எது மேலதான் பண்றதுன்னு ஒரு விவசாய கிடையாதா? இருந்தாலும் பண்றேன். இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தி கழுத்துல தான் தாலியை கட்டினேன். அப்பா, இது போதுங்க எனக்கு. வேற எது போதாதுன்ற? இந்த செருப்பை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போற? இனிமேதான் இந்த செருப்புக்கு வேலையே இருக்கு. இவன் வேற திடீர்னு வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். எல்கோ பில் மோஸ்ட்ரா எல்பாசி. நாம 2 பேரும் சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளாச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துட்டோம்ல. எந்த மாதிரி ஒரு விஷயமா? இந்த விளையாட்டு வச்சுக்காத. நான் விளையாடுங்க. நம்ம பையனோட விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா? அது என்ன கேட்டா? நான் உங்களை கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? பக்கத்து வீட்டுக்காரன கேளு. என்ன அப்படி சொல்றீங்க? அவர் தான் அவர் பிள்ளைகள் எல்லாம் இங்க அனுப்புவார், விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும். அதான பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி மூடு இல்ல. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மூடு வரும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க, வரேன். ஐயா, நீ எங்க இருக்கியப்பா? இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுது. என்ன காப்பாத்துடா சாமி. அவனை காப்பாத்துடா சாமி. இப்பதான் உங்க மனசு மாறுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க, எங்க போயிட்டீங்க? அத்த இந்தாங்க. என்னப்பா? சீட்டு போடவேன். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? நீயே வேலை வெட்டி இல்லாம இருக்க, உனக்கு எதுக்கு வீண் செலவு? இன்னைக்கு என்ன நாள்? அமாவாசை. அதான் உமா பக்கத்துல இருக்கிற உமா ஞாபகம் தான் இருக்கு. இன்னைக்கு ஒப்பாவோட பிறந்த நாளுமா. ஒப்பாவோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உமாவுக்கு பட்டு பாவாடையும் இல்ல பட்டு புடவையும் உனக்கு பட்டு பாவாடையும் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையோ? பெரியாத்துக்கு ஞாபகம் இருக்குமா? அதனாலதான் அவங்க செலவுலயே புடவையும் ஸ்வீட்டையும் வாங்கி கொடுத்தாமிச்சாங்க. இதெல்லாம் சொல்ல வேணாங்க, சொல்ல வச்சுக்கலாமா? நீங்க என்ன பாக்கிறத பார்த்தா இதை நானே வாங்கிட்டு வந்து சந்தேகப்படுறீங்களா? வேணாம் தம்பி, அக்கா வருத்தப்பட போறாங்க. இதை நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. இந்த சேனல் ஓகே. இந்தாங்க. என்னப்பா அது? பேண்ட் சட்டையா? உங்களுக்கு அதெல்லாம் போட்டு அசிங்கமா இருக்கும். இது புடவை ஸ்வீட். எதுக்கு? எதுக்கா? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? என்ன கேளு புண்ணாக்கு. இன்னைக்கு ஒப்பாவோட பிறந்த நாள்.
மாமா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு எல்லாம் புடவை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்து வரோம். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சின்னத்தை அவங்க சொந்த காசு இந்த புடவை எடுத்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஏன் கண் கலக்குறீங்க? புடவை பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் கடையில வாபஸ் பண்ணிட்டு இல்ல அத்தைக்கு தீர்ப்பு கொடுத்துறேன். ஐயோ அதுக்கு இல்லப்பா, அவளோட பெரியவனா, ஆனா எனக்கு இந்த அறிவு இல்லாம போச்சு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. இதெல்லாம் காலம் கடந்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சின்னத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இதே கலர்ல ஒரு புடவை எடுத்து அது எனக்கு அக்கா எடுத்து கொடுத்தா நினைச்சு சந்தோஷமா கட்டிக்கிறேன் நாங்க. தங்கச்சி சுப்பிரமணி, இந்த வீட்டுல நீயும் ஒரு ஆளாயிட்டப்பா. உனக்கு நாங்க எதுவுமே செய்யலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. ஆவம்மா, நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இந்த நல்ல நாள்ல இவருக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கலாமா? கொடுத்துட்டா போச்சு. என்ன புரிஞ்சிட்ட ஒரே மண்டு நீதான். தப்பு. நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரேன். கொண்டு வாமா. என்னப்பா? சும்மா அரிசி எடுக்கலாம். சோறே போடுற பறக்காத. அம்மா, பீரோல வச்சிருந்த 1000 ரூபாய் காணுமா? புடவை கட்டுவா, கடைக்கு போலாம். இப்போ புடவைதாப்பா கட்டிட்டு இருக்கேன். புதுசு. சரி கட்டிட்டு வர்றேன். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே பொண்ணுக்கு. அத்தைங்களா, வீட்டுக்கு போன முதல்ல எனக்கு சுத்தி போடுங்க. அவன் பாக்குற பாருங்க சரியில்லை. ஏன்பா சண்டை போட்டதும் நாங்க, சமாதானமா போனதும் நாங்க, உனக்கு எதுக்கு திஷ்டி சுத்தி போடணும்? என்னத்த நீங்க உங்க 2 பேரும் சேர்த்து வச்சுதான் நான் தாங்கிறதால இந்த ஊருக்காக கண்ணு பூரா என் மேல தான் இருக்குது. எல்லாரும் காமிக்கிறாங்க. இந்தம்மா பாருங்க. பழம் என்ன விலைமா? உங்களுக்கு விலை சொல்லுவனா தாயி? நீங்க 2 பேரும் இப்படி ஒத்துமையா வந்து நிக்கிறீங்களே, அதுக்காக சும்மாவே கொடுத்துருவேன். எனக்கு ஒரு கொடு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம். இது எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உங்க வீட்டுக்காரர் உயிரோட இல்ல. அவர்தான் பணம் பணம் இல்ல செத்துட்டாருன்னு சொன்னாங்களே. அட 2 ஒண்ணுதாமா. இந்த கழுத சொன்னா நான் செத்துட்டேன்னு. அக்கா, நான் செத்துட்டாதான் நானே ஒரு புரடியை உருவாக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தம்பி? உண்மையிலே என்ன செத்துற கூடாது பாரு. இதுக்குதான் அப்பவே சொன்ன 2வது கல்யாணம் பண்ணிக்காதடான்னு. கேட்டியா? அதையும் மீறி பண்ணிக்கிட்ட. அப்ப நீ சொன்னது எனக்கு கசப்பா இருந்தது. ஆனா அது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அவளுக்கு தொல்லையை தாங்க முடியாம தான் நானும் ஒரு பையனை சேர்ந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். செத்து போன மாதிரி நடிக்க சொல்றேன். எதுக்கு? அப்பதானே கல்யாணத்தை எடுத்த முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் தலைமறைவாயிடுங்க. எங்க மாமா கடன் தொல்லை தாங்க முடியாம கடலை குச்சி தற்கொலை பண்ணாருன்னு எல்லாரையும் நம்ப வச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பொண்டாட்டிங்க நானே. சுப்பிரமணியன், தப்பா நினைக்காதீங்க மாமா. உங்க 2 பொண்டாட்டியும் ஒரே வீட்டுல தங்க வச்சு அவங்க மனசை மாத்தி திருத்தி ஒண்ணு கேட்கறேன். சொன்னபடி செய்வியா இல்ல சொதப்பிருவியா? மாமா, இந்த மின்னல் சுப்பிரமணியம் சொல்ல முடியாத செய்ய மாட்டான், செய்ய முடியாத சொல்ல மாட்டான். சொல்றதே இவ்வளவு குழப்பமா இருக்குதே, இவன் எங்க செய்ய போறான்? ஆமா, பையன் சொன்னியே, யார் தம்பி? சொன்னா நீயே ஆச்சரியப்பட்டு போவ. அவன் வேற யாரும் இல்ல, ஓ மகனா. ஏன் மகனா? அவன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆகுதே. அப்ப என் வீட்டுல இருக்க சுப்பிரமணியம் யாரு? எந்த சுப்பிரமணிய சொல்ற நீ? அதாக்கா திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தாரே, உன் போட்டோ கூட காட்டினானே. ஓ அவனா? அவன் எங்க வீட்டுல வேலைக்காரன். இங்கேயும் அவன் வேலைக்காரன் தானா? அநியாயமா என்னை ஏமாத்திட்டானே. இப்படி ஒருத்தன் நம்பி என் குடும்பத்தையே அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே. தம்பி, இனிமே நீங்க இருக்கிறது நல்லது இல்ல. உடனே ஊருக்கு புறப்படு. நான் எப்ப போறதுன்னு எனக்கு தெரியுங்க. நான் அந்த பையனை பத்தி கூட கவலைப்படல. என் 2 பொண்ணுங்க இருக்காளுங்களே, அவளுக்கு தைரியசாலிங்க, எப்படியும் பொழைச்சு பாளுங்க. ஆனா என் 2 பொண்டாட்டிங்க இருக்காங்களே, குழந்தைங்க மாதிரி. நான் இல்லன்னா அவளுக்கு இடிஞ்சு போயிடுவாளுங்க. பச்சை தண்ணிய கூட வாயில ஊத்திக்க மாட்டாளுங்க. எவ்வளவுப்பா? 80 ரூபா வச்சுங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. குரல் இருக்கட்டும்க்கா, இந்த ஆளையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது நான் இல்லைங்க. அதான் ஓ, இந்த 100 ரூபாய் சில்லறை கிடைங்க. அது இருக்கட்டும். இந்த ஆளை நீ எங்கேயா பாத்திருக்கியா? திரும்பியா? ஓ இந்த ஆளா? எனக்கு தெரியாது. இல்ல, இந்த ஆளை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கும் ஞாபகம் வந்துச்சுமா. அப்ப நீயே சொல்லுக்கா. இல்ல பரவாயில்ல, நீயே சொல்லு. இருங்க, நானே சொல்லிடுறேன். நம்ம மாமா செத்து போயிட்டாருன்னு சொன்னாரே ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் இவர்தானவன்னு நீங்க நினைக்கிறீங்க. இவரேதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல, சிஐடி. மார்க்கெட்ல கஞ்சா கடத்துறவங்களை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ட்ரெஸ்ல மார்வெஸ்ட்ல வந்திருக்காரு. அப்பா, ஓ, இவர் சிஐடியா? சிஐடியா? அதை விட கொஞ்சம் கம்மி. நீங்க இப்படி சட்டம் பண்ணி வச்சுக்க, இங்க இருக்கிற கஞ்சா பேர்லாம் தப்பிச்சுருவாங்க. அப்புறம் சாருக்கு ப்ரொமோஷன் போயிடும். நீங்க கிளம்புங்க. 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஐஸ்க்கு. கோடையா? கூடையா? மெல்ல மெல்ல மெல்ல. ஏயோ, உனக்கு கை நிறைய காசு கொடுத்து பம்பாய்க்கு தப்பிச்சு போய் சொன்னா இங்க பஜாரே கடை வச்சு நீ உன் 8 கால் பூச்சி மியூசிக்காக தான் உன்னை இன்ஸ்பெக்டர் அடிக்க வச்சேன். இன்னொரு தடவை இந்த ஏரியாவில் உன்னை பார்த்தேன், எங்க மாமாவை கொண்டதை நீ தான் சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன்.
சாப்பிட்டு போய் படு. உமா இல்லடா மாமா. மாமா நீங்களா? ஏன் இந்த நேரத்துல நீ என்ன எதிர்பார்க்கல? இப்பதான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன். மொத்தத்தையும் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவசரப்பட்டு வந்தீங்களே. தெரியும்டா, ஒட்டா எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு பயந்து போய் தான் ஓடி வந்திருக்கிறேன். ஆமா, நீ அக்கா மகனா? நான் அப்படி சொன்னேன், சும்மா போட்டோ எடுத்து காமிச்சேன். நீங்களே முடிவு பண்ணி மறுமணம் கட்டி பிடிச்சிங்க. அதுக்கு நான் பொறுப்பு. இந்த பார், இவ்வளவு தூரம் என்ன ஏமாத்தி இருக்கிற. இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சிருக்க ரொம்ப தப்பு. இப்பவே என் பொண்டாட்டிகளை எழுப்பி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட போறேன். ஐயோ அவசரப்படாதீங்க மாமா. இப்பதான் உங்க 2 பொண்டாட்டிங்களையும் 2 பொண்ணுங்களையும் என் பக்கம் எடுத்துட்டு வரேன். சுப்பிரமணி, நம்ம திட்ட பிரகாரம் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. அதானே பயந்தே போயிட்டேன். எதிர்ச்சியா போனீங்க. நான் எங்க படுத்துக்கணும் பாத்தீங்களா? வெளியே. உள்ள படுக்கிறது 2 நிமிஷமா? அதுவும் பணியில படுத்துக்க மாமா. என் தியாகத்தையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே. புரிஞ்சுக்கிட்டேன் சுப்பிரமணி, புரிஞ்சுக்கிட்டேன். சுப்பிரமணி என்னங்க நீங்களா? சுப்பிரமணி சுப்பிரமணி, யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாரு. யாரு? உங்க மாமாப்பா பாரு. உங்க மாமா வந்து உங்களுக்கு ஒரே மாமா பைத்தியமா போச்சு. கனவு எதிராக கண்டீங்களா? இல்லப்பா, இங்க பாரு, இங்க உட்கார்ந்து எங்க நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ரமா, அதான் செத்துட்டாரு. சீக்கிரம் இங்க வாயே. மாமா 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 கண்ணு தெரியல. சீக்கிரம் வா. என்னம்மா யாருமே காணோம்? இதேதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க அம்மா நம்ப மாட்டாங்க. அத்தை, உங்களுக்கு மாமா நினைப்பே இருக்கிறதால அந்த விரக தாபம் உங்களை வாட்டி வதைக்குது. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு மாமா மாதிரியே தெரியுது. நல்ல வேளை என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது. இந்த வியாதிக்கு பேரு மரோடனா. என்ன மறக்க முடியாம செய்து பாருங்க. இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையாப்பா? இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல. தினமும் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. நீங்க பாக்குறத பார்த்தா வேற மாதிரி தெரியுதே. நான் சொல்ற இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா தன்னால வந்த வியாதி தன்னால போயிடும். அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சொல்லுப்பா. ஜோஷிபா ஆனந்த் சுசுகி, கோனிகா எவரடி ஐஸ்வர்யா ராய், சாவலின் சாவலின் நெஞ்சே. அப்படின்னு என்ன அர்த்தம் கேக்குறீங்களா? நெஞ்சே நெஞ்சமே, சாவலின் சாவலின், சாகமாட்டாய் சாகமாட்டாய், எவரடி எப்பவுமே நீ ரெடியாயிரு. சுசுகி, உன்னை கத்துக்கனால நீ உண்மையதான் பேசணும். கோனிகா கோ நிக்காத. ஜோஷிபா ஆனந்த், யோசிச்ச ஆனந்தம் தான். இதைத்தான் நாளடியார் வேற மாதிரியா சொல்றாரு. நண்பரெல்லாம் நண்பர் அல்ல, பகைவர் எல்லாம் பகைவர் அல்ல. ஏன்னா நண்பனே பகைவன், பகைவனே நண்பன். அதனாலதான் இந்த சுப்பிரமணி எப்பவுமே சொல்ல முடியாத செய்ய மாட்டான், செய்ய முடியாத சொல்ல மாட்டான். போயிட்டீங்களா? அப்பா ரீல் சுத்தி வாய் வலிக்குது.